அனைவருக்கும் வணக்கம். பூனை இழைச்சா எலிக்கு கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா என்று. அதுக்கு கருடன் சொன்னது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அது கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இந்த பரமசிவன் கழுத்துல இருக்கக்கூடிய பாம்பு இருக்கு, அந்த பாம்பு உண்மையாவே தைரியத்தோடு வீரத்தோடு எல்லாம் பேசல. நம்ம பரமசிவன் கழுத்துல இருக்கோம், நம்மள என்ன பண்ணிவிட முடியும் அப்படிங்கிற திமிர்ல பேசுது. எப்போ வந்து ஒரு மனுஷன் மேலேயே இருக்க மாட்டான். வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேல வருவான். வாழ்க்கை ஒரு வட்டம். ஓகேங்களா? இப்ப அந்த பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு ஒரு நாள் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இந்த பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்குமா? அந்த அளவுக்கு இந்த பாம்புக்கு தைரியம் இருக்கா? அப்படி கேட்டா அந்த பாம்போட நிலை என்ன? நேரா கருடன் அங்க இருந்து பறந்து வருவாரு, பாம்பை பிடிப்பாரு, தலையை பிடிச்சி கடிச்சு கொதறி அப்படியே அதை பிச்சு எடுத்து லக்கு லக்குன்னு தின்னுட்டு அது குட்டிங்களுக்கு மீதி இருக்கிற இறையை எடுத்துட்டு போயிடும். இதுதான் நடக்கும். அந்த பாம்பு செதஞ்சு போயிடும். அந்த பாம்போட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். கருடனை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அந்த பாம்புக்கு வலிமை கிடையாது. இன்னைக்கு பரமசிவன் கழுத்தில் இருப்ப பாம்பு போல ஒரு சில நபர்கள் திமிர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆளுங்கட்சி நம்மளை என்ன பண்ணிவிட முடியும்னு சொல்லி. ஆனா ஒரு நாள் இந்த பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கீழே வந்து சிதைந்தது போல் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாள் அதிகாரம் இல்லாமல் நீங்க உட்காரும் போது நீங்க செய்த ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. எந்த ஒரு விஷயமும் அரசியல் விஷயத்துல யாருமே மறந்துட்டு கடந்து போக மாட்டாங்க. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க செஞ்ச துரோகமாக இருந்தாலும் கூட இப்ப எடுத்து பேசக்கூடிய ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் இது. நீங்க 2009 செஞ்ச துரோகத்தை இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி நீங்க பண்ணின அத்தனை அயோக்கியத்தனங்களையும் அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல எடுத்து போட்டு பேசக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கு. எல்லாமே காணொலியாக ஆதாரமாக அது அது அப்படி அப்படியே இருக்கு. எதையும் அழிக்க முடியாது, எதையும் நீக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படி. அப்போ திமிர்ல வந்து பரமசிவன் கழுத்தில் இருக்கிற பாம்பு போல பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வழக்கு கொடுத்தா ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஆனா சாட்டை துரைமுருகன் பேசிட்டா உடனடியாக கைது. குற்றாலத்துக்கு குளிக்க போனா கூட நேரடியாக விரைந்து சென்று கைது பண்ணி போனை பிடுங்கி ஆடியோ வெளியிடுறது, தொடர்ச்சியா அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை எத்தனை நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? 10 வருஷமா ஆட்சியில அதிமுக இருந்தது, இந்த மாதிரிலாம் ஒரு கேவலமும் நடக்கல. ஆனா திமுக வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கேவலமும் போயிடுச்சு பாத்தீங்களா அரசியல். இடுமோன கார்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போட்டாங்க அதிமுக ஆட்சி காலத்துல. இன்னும் அது முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிவிட்டாரு, 40 அமைச்சர்களும் 40 திருடர்களும் சொல்லிவிட்டாரு. குண்டாஸ் போட்டாங்க. அப்புறம் சிறைக்கு போனாரு, வெளில வந்தாரு. வெளில வந்து மீண்டும் அதே பேசுறாரு, நான் சொன்னதுல ஒரு தப்பும் இல்லை, நான் அப்படிதான் பேசுவேன் அப்படின்ட்டாரு. அப்ப ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுங்க. 40 அமைச்சர்களும் 40 திருடர்கள்னு சொல்றீங்கன்னா அதுக்கேற்ற ஆதாரத்தை ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அவர் ஊடகத்துல உட்காந்துட்டு பேசுறாரு, நாட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, நாட்டு மக்கள் கடனாளியா இருக்காங்க, ஆனா ஒவ்வொரு அமைச்சருக்கும் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, இத்தனை விலை உயர்ந்த கார் வச்சிருக்காங்க, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யார்கிட்டையும் பதில் இல்லை. அது குறித்து அதிமுக அமைச்சர்கள் மீது இப்படி குற்றச்சாட்டு வச்சாரு, பேசினாரு, குண்டாஸ் போட்டாங்க. அது நெஞ்சில குத்துறது. ஆனா இவனுங்க இந்த கேடுகட்ட பயலுக்கு என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்களா? இவனுங்க வந்து பின்னாடி குத்துறானுங்க. கேவலமானவர்கள் மறைஞ்சு வந்து தாக்குறது. ஆனா உண்மையா சொல்றேன், நான் இந்த பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்போட கதையை சொன்னேன்ல, பரமசிவன் ஒண்ணுதான், அது ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் வச்சுக்கோங்க பரமசிவனை. ஆனா கழுத்துல இருக்கிற பாம்பு வந்து அவங்க மாத்திட்டே இருப்பாங்க அடிக்கடி. அவங்களுக்கு தகுந்தாற் போல நம்ம ஆளுங்களே நமக்கு எதிராக திருப்பி விட்டு சில பிரச்சனைகளை தூண்டிடுவாங்க, சாதி ரீதியான பிளவுகளை ஏற்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாம்பு வந்து கொஞ்சம் நாள்ல செதஞ்சிரும். நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு தலைவராக இருப்பாரு, நல்ல ஒரு பேச்சாளராக இருப்பாரு. ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா கடைசியில திராவிடத்தின் அடிமையா இருப்பாரு. அடிமையா ஆக்கிடுவாங்க. அண்ணன் திருமா மிகப்பெரிய பேச்சாளர், ஈழ பற்றாளர், ஈழம் குறித்து பாராளுமன்றத்தில் முழங்கியவர், புலிகள் பற்றி பேசியவர், எல்லாம் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை குறித்து ஒரு பேரணி நடத்துறாங்க ரஞ்சித் எல்லாம், அதுல போய் அண்ணன் திருமாவால கலந்து கொள்ள முடியல. ஏதோ விசிக பிரமுகர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டிலுக்கு அடியில குற்றவாளிகள்லாம் ஒளிஞ்சிருந்ததை காணொலியா எடுத்து போட்டிருக்காங்க, காவல்துறை கைது பண்ணிட்டு போறத. கட்டிலுக்கு மேல ஒருத்தர் கை உடைஞ்சு படுத்திருக்காரு, கட்டிலுக்கு கீழே எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க காவல்துறைக்கு பயந்துகிட்டு. நல்லவங்களா இருந்தா ஒளிய போறது இல்லை. அப்புறம் காவல்துறை குற்றவாளிகள்னு சொல்லி கைது பண்ணி அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் யாரோ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல இன்வால்வ்டுன்னு
செய்தி வருது. உடனே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மீது ஒரு சாயத்தை பூசு, அவர் வந்து ரவுடி தப்பானவர் அப்படின்னு பூசு, திமுக ஐடிவிங்க இறங்கி பேசும். அதே மாதிரி இந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்களை எல்லாம் இவர்கள் வந்து என்ன சாயம் பூசுறாங்க அப்படின்னா, பெயரை களங்கப்படுத்தணும். பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க, கிறிஸ்துவ மலையாளின்னு சொன்னாங்க, செபாஸ்டியன் சைமன்னு சொன்னாங்க, அப்புறம் என்ன என்னென்ன ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே போட்டுக்கோங்களேன், பொம்பளை பொறுக்கி, குடிகாரன், எல்லாமே சொன்னாங்க. எது ஒன்றும் எடுபடலை. இப்போ வந்து என்னன்னா, சித்தரிக்கப்பட்ட ஆடியோக்கள், உண்மையான ஆடியோக்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் சித்தரிச்சு அவங்களுக்கு தேவையானது போல வெளியிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட உரையாடல்கள், முக்கியமா சொல்லணும்னா அண்ணன் இடுமோன கார்த்தி அவர்கள் குறித்தான தனிப்பட்ட உரையாடல்கள் இதெல்லாம் வெளிவந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண், பாதிக்கப்படல, எந்த பெண்ணை குற்றச்சாட்டு வச்சு இடுமோன கார்த்தி ஏமாத்திட்டாருன்னு சொன்னாங்களோ அந்த பெண்ணை இடுமோன கார்த்தி அவர்களுக்கு ஆதரவாக காணொலி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த அரசியலை நாம் தமிழர் தம்பிகள் உங்களுக்கு எதிராக எடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்கள் குடும்பம் குறித்து பேசுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா யாராவது பேசுனாங்களா? பேச மாட்டாங்க. திருச்சி சூர்யா அவர்களின் குடும்பத்தை பத்தி பேசணும்னு நினைச்சோம்னா ஒரு நாளே பத்தாது. ஒரு 4-5 காணொலிகள் தொடர்ச்சியா போடணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த ஆடியோ பதிவுகளை எல்லாம் எடுத்து முழுமையா போட்டோம்னா ஒரு காணொலி, 2 காணொலி, 3 காணொலி பத்தாது. அவ்வளோ இருக்கு. திருச்சி சூர்யாவின் தந்தை, திருச்சி சூர்யா, திருச்சி சூர்யாவும் பாஜக நிர்வாகி, பெண் நிர்வாகி உரையாடிய உரையாடல், அவங்க குடும்பத்துக்குள்ள நடந்த சிக்கல், ஏர்போர்ட்ல செருப்படி வாங்கின சிக்கல் பல இருக்கு. ஆனா எது குறித்துமே நாம் தமிழர் தம்பிகள் பேசல. ஆனா பேச முடியும்னு சொல்லி பேசுறாங்க. முதுகு மேல திரும்பி பாடுற உன் குடும்பமே அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இது குறித்து விலாவரியா பேசல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமற்ற அரசியலை செய்வதற்கு இங்க யாரும் தயாராக இல்லை. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அது அப்படியே உங்க கற்பனையில நினைச்சு பார்த்துக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்து எதிர்கட்சி என்கிற அந்தஸ்து கூட இழந்து தோல்வி அடைஞ்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2011 இருந்த மாதிரி மறுபடியும் அப்படி ஆவதான் போது, அது வேற விஷயம். அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தனி மனித உரையாடல்களை எடுத்து வெளியிட்டவர்கள், கேவலமான அரசியல் செய்தவர்கள், இவர்கள் மீதெல்லாம் நம்ம காவல் நிலையத்துல புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வைக்கிறோம். அப்ப அதிமுக ஆட்சியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. காவல் நிலையத்துல புகார் கொடுக்க வைக்கிறோம். இவர்களை கைது பண்றாங்க காவல்துறை. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இல்லைன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க, கைது பண்ணுவாங்க. கைது பண்ணி சிறைக்கு போடும்போது இவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு நாம் தமிழர் எங்களை அடக்குறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களை ஒடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பாசிசத்தை எங்கள் மீது திணிக்கிறார்கள் என்று பேசுவார்கள். திமுகவோட ஐடிவிங்க அந்த மாதிரி கேவலமான ஐடிவி தான், ஒரு பச்சோந்தி பயிலக எல்லாமே மாத்தி மாத்தி பேசுவானுங்க. அன்னைக்கு ஒண்ணு பேசுனதா இருக்கும், அது குறித்து இன்னைக்கு கேள்வி கேட்டா பதில் இருக்காது. இன்னைக்கு வேற ஒண்ணு பேசிட்டு இருப்பானுங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுறது, நாங்க வந்தா மதுக்கடைகளை மூடிடுவோம், விவசாய நிலங்களை வேற எந்த பயன்பாடும் கிடைக்க மாட்டோம், இஸ்லாமிய சிறைவாசிகளை உடனே விடுதலை பண்ணிடுவோம், அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க கல்வி கடன்றது, விவசாய கடன்றது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறம் வாய் திறக்கவே மாட்டாங்க. பச்சோந்தி இவர்கள். இவர்கள் மீது நம்ம ஒரு நாள் கைது நடவடிக்கை எல்லாம் பண்ணோம்னா அன்னைக்கு அவர்கள் பேசக்கூடிய பேச்சு இதுவா தான் இருக்கும். அடக்க பாக்குறாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி ஒடுக்க பாக்குறாங்கன்னு சொல்லிதான் பேசுவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக இவர்கள் மீது பண்ணனா அதுக்கு பேர் அடக்குமுறை, பாசிசம். ஆனா அவங்க நம்ம மீது பண்ணா, திமுக நம்ம மீது பண்ணா அதுக்கு பேர் பாசிசம் கிடையாது, அடக்குமுறை கிடையாது. அதுக்கு பேர் சமூக நீதியா? இன்னைக்கு வந்து தயாநிதி மாறன் அவர்கள் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு வன்கொடுமை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 2020 அவர் பேசிய பேச்சு, எங்களை என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி பேசின பேச்சுக்கு கோவை காவல் நிலையத்துல வழக்கு இருந்தது. கோவை காவல் நிலையத்திலேருந்து இன்னைக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு வழக்கை மாற்றி விட்டு தயாநிதி மாறன் அவர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவாயிருக்கு. இவங்க என்ன தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு, எங்களை என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள், நீங்க அப்படிதான் நடத்துவீங்களாப்பா அந்த மக்களை? இன்னும் பல நபர்கள் மீது வழக்கு போடலாம், பொன்முடி அவர்கள் மீது போடலாம். மேடையிலே பார்த்து என்னம்மா நீ அந்த ஜாதி தானே அப்படின்னு சொல்லி கேட்டதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடுமை. என்ன நீங்க பிச்சையா போடுறீங்க? சாதி ரீதியாக பிரதிநிதித்துவம் வழங்கணும். இன்னைக்கு கண்ட நாயெல்லாம் பி ஆகுது. அதுக்கு காரணம் யாரு? திராவிட இயக்கம் போட்ட பிச்சை, RS பாரதி. இதெல்லாம் கண்டிச்சு உங்களால பேச திராணி இருக்கா உங்களுக்கு? திராவிட பெரியாரிஸ்ட் சுபேர பாண்டியன் யூடியூப் கிட்ட சாதாரண மனோஜ் இந்த தலித்துன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு சுத்திட்டு இருக்கீங்களே, திராணி இருக்கா உங்களுக்கு? தில்லு இருக்கா உங்களுக்கு? பேச முடியுமா உங்களால? அயோக்கிய பயலுகளா! எது ஒன்றும் இவர்களுக்கு பிரச்சனை இல்லை, நாம் தமிழருக்கு தான் பிரச்சனை.
ஆமா, நாம் தமிழர் வளர்த்து விட்டது. சீமானையும் நாம் தமிழரையும் நாம் நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். அச்சப்பட்டு அச்சப்பட்டு நின்றோம். இவர்களை பேசி வளர்த்து விடக் கூடாது என்பதில் நின்றோம். ஆனால் இனி நாம் சொல்லிதான் சீமானையும் நாம் தமிழரையும் வளர்த்து விடுகிறோம் என்றால் என்னை நானே முட்டாளாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். அதையெல்லாம் அவர்கள் தாண்டி போய்விட்டார்கள். இன்னைக்கு என்னையை விட சீமானுக்கு கூடுதலாக ஆதரவு இருக்கிறது. நாம் சீமானை நேரடியாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சுபவீர பாண்டியன் பேசினாப்புல. இதுக்கு பேர் தான் பயங்கிறது. மறைமுக எதிர்ப்புல இருந்து நேரடி எதிர்ப்பு. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் மட்டும்தான் எதிர்ப்பு. ஆனால் சீமான் அவர்கள் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு கேட்டான், அதுக்கப்புறம் இவனும் ஒரு ஆளுன்னு சொன்னான், அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவன் தாண்டா ஆளு அப்படின்னு ஆகும்னாரு. அது மாதிரிதான் ஆயிட்டு இருக்கு. யாரு வேணாலும் ஆளுங்கட்சியா வாங்க, எதிர்கட்சியா வாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களா இருங்க, மத்திய அமைச்சர்களா இருங்க, எல்லா வேணாலும் பண்ணுங்க. ஆனா ஜெயிக்கவே இல்லைன்னாலும் அரசாங்கத்தை இன்னைக்கு நடத்துற வேலையை நாம் தமிழர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கேரளா ஸ்டோரி படத்தோட இயக்குனர் கூட அதுக்கு ஒண்ணு சொன்னாரு. தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதன் ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கையும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி கேரளா ஸ்டோரியோட இயக்குனரா ப்ரொடியூசரா ஒருத்தன் சொன்னான். எதுக்கு கேரளா ஸ்டோரி படத்தை ஓட விடல தமிழ்நாட்டுல. அப்புறம் நம்ம பிரசாந்த் கிஷோர் ஒரு பதிவு போட்டாரு, சீமான் நீங்க ஏன் என்ன கைது பண்ணல அப்படின்னு சொல்லி வட இந்தியர்களுக்கு எதிராக பேசுறாரு. எங்க போது பாருங்க சீமான் அவர்களுடைய பேச்சு, அவருடைய தாக்கம் எது வரைக்கும் பாயுதுன்னு பாருங்க. இவர்கள் நம்மள நக்கல் அடிப்பானுங்க. டெபாசிட் கூட வாங்கல, ஒரு கவுன்சிலர் கூட அவ்வளோன்னு சொல்லி, ஆனா பயப்படுறானுங்க. வெளிப்படையா தெரியுது.